Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Evolution Unit 9th one. அதில் வந்து டார்வினிசம் தான் பார்க்க போகிறோம். பரிணாமம் பற்றிய கோட்பாடுகள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் படி தான் வரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து நோட்ஸ் தமிழ்லேயே கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக கிளாஸ் பாருங்கள். அண்ட் ஆல்சோ டெலகிராமில் அந்த நோட்ஸையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் வரப்போகிற எக்ஸாமுக்கு. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்வினிசம். டார்வின் வந்து இதை சொல்கிறது யார்? டார்வினிசம் அப்படின்னா என்னென்னா, டார்வினோட கோட்பாடுகளை தான் வந்து டார்வினோட பரிணாமம் பற்றிய கோட்பாடுகளை தான் வந்து டார்வினிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ டார்வினிசத்தை யார் வந்து சொன்னது அப்படின்னா சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் தான் வந்து இந்த கோட்பாடை சொன்னாங்க. 1809 வந்து இங்கிலாந்தில் பிறந்தாங்க. ஓகேவா, 1809 இங்கிலாந்தில் பிறந்தார். 5 இயர்ஸ் டார்வின்னாலே நம்மளுக்கு தெரியும். 5 இயர்ஸ் வந்து HMS பீகில் அப்படிங்கிற ஒரு கப்பலில் பயணம் செஞ்சு கலாபேகஸ் ஐலாண்டு, தட் இஸ் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஐலாண்டு, அதில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. எத்தனை வருஷம் வந்து 5 இயர்ஸ்னால் எந்தெந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைன்னா 1831 1836 வரை வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து பயணம் செஞ்சு இந்த இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து வெளியிட்டார். அதில் அப்படி அவர் 5 இயர்ஸாக வந்து பயணம் செஞ்சதை 15 ஜேர்னல்ஸாக ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகமாக வந்து 1859 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, அந்த பயணம் செஞ்சதுலேருந்து அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அதை வச்சு பரிணாமத்தை விளக்குறதுக்காக உயிரினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை 1859 15 ஜேர்னல்ஸ் கொண்டு அந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அண்ட் அதுதான் ஸ்பெஷல், அவரோட ஸ்பெஷலான அந்த பயணம் செஞ்சது அப்படின்னா இதுதான். இதுக்கு ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. இந்த HMS பீகிலாக இருக்கட்டும், பயணம் செஞ்ச கப்பல் என்ன, இல்லை எத்தனை இயர்ஸ், இந்த எந்தெந்த இயர்ஸ்லேருந்து எந்தெந்த இயர் வரை வந்து பயணம் செஞ்சாங்க, அண்டு அவர் வந்து ஃபைனலாக அவர் பப்ளிஷ் பண்ண புக் என்ன, அந்த புக்கு எந்த வருஷம் வெளிவந்துச்சு, இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக 1882 இறந்தாங்க. அண்டு அதை தான் சொன்னேன், டார்வினிசம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா டார்வின் கோட்பாடுகள் டார்வினிசம் இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். டார்வினோட கோட்பாடு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன், தட் இஸ் இயற்கை தேர்வு கோட்பாடு. ஓகேவா, அண்டு தகுதி பெற்ற உயிரினங்கள் தகுதி பெறாத உயிரினங்களை விட சூழலில் வந்து நன்கு வாழும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட கோட்பாடு எதை பற்றினது அப்படின்னா, அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவான். சர்வைவாக இருக்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா, மற்ற உயிரிகளை விட அந்த ஒரு சூழலில் அந்த தகுதி பெறாத உயிரிகளை விட இது நல்லா வாழும் அப்படிங்கிறது தான் மெயினான தீம். ஸோ அவரோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னு. மிதமிஞ்சிய இனப்பெருக்கம். ஃபர்ஸ்ட் ஒன், மிதமிஞ்சிய இனப்பெருக்கம். மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் அப்படின்னா தன்னோட இனக்கூட்டத்தை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து பெருக்கமடைய செய்கிறது. ஓகேவா, எல்லா உயிரினும் என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட இனக்கூட்டத்தை வந்து எண்ணிக்கையில் அதிகமாக பெருக்கமடைய செய்யுது தன்னோட வாழ்நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சால்மன், அதோட ஒரு சீசனில் பார்த்தோம்னா ஒரு சால்மன் வந்து 28 மில்லியன் முட்டைகளை வந்து இடுது. அப்போ பார்த்தோம்னா கடலில் ஃபுல்லாகவே சால்மன் ஆயிரும். ஃபுல்லாகவே இந்த கடலை சால்மன் மீனால் நிரப்பப்பட்டது மாதிரி. இப்போ ஒரு சிங்கிளான ஒரு சால்மன் ஃபிஷ்ஷு 28 மில்லியனில் வந்து எக்கை வந்து லே பண்ணுது அப்படின்னா ஸோ அதோட எண்ணிக்கை பார்த்தா மிதமிஞ்சிய கட்டுக்கடங்காமல் போகுது. அண்டு யானைகளை பார்த்தோம் அப்படின்னா அதோட வாழ்நாளில் 6 குட்டியை தான் போடும், அதுக்கப்புறம் அது வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கணக்கு பண்ணால் கூட, ரொம்ப கம்மியாக கணக்கு பண்ணால் கூட 750 ஆண்டுகளில் பார்த்தோம்னா 6 மில்லியன் ஒரு யானை, இந்த யானைகள் வந்து அதோட வாழ்நாளில் 6 குட்டினா 750 வருஷத்துக்கு 6 மில்லியன் அளவில் குட்டிகளை ஈனுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ அளவில் மிதமிஞ்சிய அளவில் தன்னோட இனத்தை பெருக்கிட்டு போகுது. பேரமிசியம் வந்து நம்மளுக்கு தெரியும், பேரமிசியம்னா இருசம பிளவு மூலம் வந்து துண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன செய்யலாம்னா ஒரு சிங்கிள் பேரமிசியா 2 அண்ட் 4 8 இப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகி 5 இயர்ஸில் பார்த்தோம்னா 10,000 டைம்ஸ் வந்து பைனரி ஃபிஷன் நடக்கிற மாதிரி ஆகுது. அப்போ வந்து ஒரு 2 மல்டிப்ளை ஆகுறது 5 இயர்ஸில் பார்த்தோன்னா 10,000 மடங்கு அதிகரிக்குது.
அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சிங்கிள் ஆயிஸ்டர் சிப்பி முத்து, ஒரு சிப்பி முத்து 50 மில்லியன் சிப்பி முத்துக்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அஸ்காரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் அஸ்காரிஸ் 7 lakhs வந்து யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது ஒரே ஒரு அஸ்காரிஸ் 7 லட்சம் 24 மணி நேரத்தில் 7 லட்சம் அளவில் வந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இப்போ ஒவ்வொரு உயிரும் என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட இனத்தை பெருக்கமுடைய செய்யுது. சூழலில் தன்னை நிலைநிறுத்திக்கணும், தன்னுடைய ஜென்ரேஷனை அது கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வாழ்க்கை போராட்டம். வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது உணவு, இருப்பிடம், இனப்பெருக்க தேவை, இதுக்காக என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுது. ஸோ இந்த 3க்காக வந்து அவை வந்து போட்டி போட்டு அந்த சூழலில் நிலையாக சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் இனப்பெருக்க தேவைக்காகவும் அவை வந்து போட்டி போட வேண்டி இருக்கு. அந்த போட்டி போடுறத 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சிற்றினங்களுக்கு உள்ளேயே நடைபெறும் போராட்டம் அப்படின்னா என்னன்னா, இது ஒரே சிற்றினங்களுக்கு இடையே நடைபெறும். சேம் ஸ்பீசிஸாக இருக்கும், பட் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் இனப்பெருக்க தேவைக்காகவும் அவை சண்டை போட்டுக்கிறோம். எக்ஸாம்பிள், மானுக்கும் இடையில நடக்கிற சண்டை, இல்லை புலிக்கு இடையில நடக்கிற சண்டை. மானுக்கு இடையில சண்டை அப்படின்னா ஒரு இடத்துல புல் இருக்கு, அந்த புல் வந்து சாப்பிட்றதுல 2க்கும் சண்டை வருது. இல்லை புலிக்குன்னா ஏதோ இன்னொரு அதர் ஆர்கானிசத்தை சாப்பிடும்போது 2க்கு இடையில சண்டை வருது. ஃபுட்டுக்காகவோ இல்லை இருக்கிற இடத்துக்காகவோ இல்லை அதோட துணையை தேடுறதுல இனப்பெருக்க தேவைக்காகவோ நடக்குது. அது சிற்றினங்களுக்கு உள்ளேயே போராட்டம். செகண்ட், சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம் அப்படின்னா வெவ்வேறு சிற்றினங்களா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புலி வந்து மான வேட்டையாடுறது, அது மாதிரி. அப்போ அது வந்து உணவுக்காக வேட்டையாடுது. இதே மாதிரி இனப்பெருக்கத்துக்காகவும் அந்த இருப்பிடத்துக்காகவும் போட்டி போட்டுச்சு அப்படின்னா அது சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், சுற்றுச்சூழலோட போராட்டம். உயிரிகளோட மட்டும் போராடலை, அது வந்து என்ன செய்யுது, நேச்சுரல் ஏஜென்ட்ஸோடையும் போராடுதுன்னு சொல்றாங்க. இப்போ காலநிலை, ஏன்னா காலநிலை அடிக்கடி மாறும். ஸோ அதில் சர்வை பண்ணாதான் அது வந்து வாழ முடியும். அண்டு வெள்ளம் வருது, இல்லை நிலநடுக்கம் வருது, இல்லை வறட்சி ஏற்படுற காலங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி காலநிலை, வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, இது மாதிரி இயற்கையான காரணிகளோடையும் அது என்ன செய்யுது, வாழ்றதுக்காக போராட வேண்டி இருக்கு. இதை தான் வாழ்க்கை போராட்டம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வேறுபாடுகள் அப்படின்னா விலங்குகளில் ஏற்படுற பயனுள்ள மாறுபாடுகள், சூழல்ல இருந்து அவற்றை வந்து நிலைநிறுத்திக்குது. ஓகேவா, அதுதான் வேறுபாடுகள், வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன பயனுள்ள மாறுபாடுகள்னா நிறம், உயரம், பழக்க வழக்கங்கள். இதால என்ன செய்யுதுன்னா ஒரு கலர் அட்ராக்டிவ் கலர்னாலேயோ இல்லை பேல் கலர்னாலேயோ இல்லை அதோட ஹைட்னாலேயோ அதோட பழக்க வழக்கங்கள், அதாவது வேற ஏதோ ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்னால அது என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல சர்வைவ் பண்ணுது. அதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஃபேவரபிள் வேரியேஷன், அன்ஃபேவரபிள் வேரியேஷன் சொல்லிட்டு. அந்த ஃபேவரபிள் வேரியேஷன் அப்படின்னா இட் இஸ் எ யூஸ்ஃபுல் வேரியேஷன். இட் இஸ் அன் யூஸ்ஃபுல் வேரியேஷன் மீன்ஸ் தட் இஸ், இது வந்து என்ன ஆகும்னா இந்த ஒரு வேரியேஷன் ஏற்பட்டதுனால அது அந்த சூழல்ல வெற்றிகரமாக வாழும். அதோட பிரெடேட்டர்கிட்ட இருந்து அது வந்து தன்னை காப்பாற்றி சூழல்ல வெற்றிகரமாக வாழும். எக்ஸாம்பிள், டாக் இருக்கு அப்படின்னா அதோட அக்ரெசிவ்னஸ், அந்த அக்ரெசிவுக்காக நம்ம என்ன செய்வோம்னா டாக் கிட்ட போறதுக்காக பயப்படுவோம். ஸோ அதனால அது வந்து மற்ற ஒரு பிரெடேட்டர்கிட்ட இருந்து ப்ரே ஆகாம தப்பிக்குது. அண்டு மானா இருக்கட்டும், மான் நல்லா ஃபாஸ்ட் ரன்னரா இருக்கிறதுனால புடிக்கிட்டே இருந்தோ இல்லை அதர் வேற சிங்கம் இது மாதிரி அதை கில் பண்ண வர்ற பிரெடேட்டர்கிட்ட இருந்து அது என்ன செய்யுதுன்னா தப்பிச்சு அந்த சூழல்ல வெற்றிகரமாக வாழுது. ஸோ ஃபேவரபிள் வேரியேஷன் சொல்றோம். அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் வேரியேஷன். இதே ஃபேவரபிள் வேரியேஷன் அப்படின்னா யூஸ்லெஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேரியேஷன். இதில் வந்து அது இந்த ஒரு வேரியேஷன்னால அது வந்து என்ன செய்யும்னா சூழல்ல மற்ற பிரெடேட்டர்கிட்ட மாட்டி அதோட லைஃப்பை இழந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், தவளை கொடுக்குற சவுண்டால அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்னேக்கு போய் கரெக்டாக அதை பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக ஹார்ம்ஃபுல்லான சில வேரியேஷனும் இருக்குது. அது ஃபேவரபிள் வேரியேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது டார்வினோட இந்த கோட்பாட்டை இந்த ஃப்ளோ சார்ட் வழியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மிதமிஞ்சிய இனப்பெருக்கம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சொன்னோம் தன்னோட இனப்பெருக்கத்தை ஒவ்வொரு உயிரையும் சூழலில் அதிகப்படுத்துது அப்படின்னு, மிதமிஞ்சிய இனப்பெருக்கம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போராடுது. அந்த இடத்துல அதோட எமோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது அந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்காக மற்ற ஏஜென்ட்ஸ்கிட்ட அது போராடுது, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அதுலேருந்து போராடும்போது வேரியேஷன் வரும்போது அந்த வேரியேஷன் வந்து அன்ஃபேவரபிளாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தேவையற்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அது இறந்து போயிடுது.
அதே வந்து அது ஃபேவராக இருந்துச்சு, அந்த வேரியேஷன் ஏற்பட்ட வேரியேஷன் அதுக்கு ஃபேவராக இருந்துச்சு, சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அது நேச்சுரல் செலெக்ஷன் ஆகுது, இயற்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுது. அது அப்படி தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா அந்த உயிரி சூழலில் என்னவா இருக்கும் அப்படின்னா பொருத்தப்பாடு உடையதாக வந்து இருக்கும், இந்த சூழலில் நல்லா வாழ்கிறதுக்கு தகுதி பெற்றதாக இருக்கும். அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஸோ அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது. ஃபைனலாக அதுலேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மிதமிஞ்சிய இனப்பெருக்கம், போராட்டம், வேறுபாடு, அன்ஃபேவரபிள் வந்து லீட்ஸ் டு டெத்து, ஃபேவரபிள் வந்து நேச்சுரல் செலெக்ஷனை கொண்டு வருது, அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சூழலில் பொருத்தப்பாடோட இருக்குது. நெக்ஸ்ட்டு அதனால ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக ஆர்ஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ், அதான் சொன்னாங்க, நியூ ஸ்பீசிஸ் வந்து ரைஸ் ஆகுது. இதான் ஃபைனலாக அவர் வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புக்கை வந்து 1859 ரிலீஸ் பண்ணார். ஓகேவா? கண்டிப்பாக இதுதான் வந்து இந்த டார்வின் பற்றிய கோட்பாடு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் வந்து தமிழில் வந்து ஈவினிங் வந்து சென்ட் பண்ணுறேன் டெலகிராமில். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.